அதே மாரி டயட்ல இருக்கவங்களோட பெரிய பிரச்சனையே வந்து நெறைய பேருக்கு அந்த டெம்ப்டிங் வந்துரும். போற ம். இடத்துல, வர இடத்துலலாம் அந்த ஆட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. இந்த Instagramலலாம் ஃபுட் சாப்பிடுறத சாப்பிட்டுருவாங்க. ஸோ அந்த பசின்ற ஒரு விஷயத்த நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா, நீங்க சொன்ன மாரி கரெக்ட்டா அந்த குவார்ட்டர் ஆஃப் பிளேட் மெயின்டெயின் பண்ணலாம். அந்த பசிய கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது ஒரு சில ஃபுட் டிப்ஸ் இந்த ஃபுட்டெல்லாம் நீங்க வந்து ஸ்நாக்ஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஷூர் உங்களுக்கு சீக்கிரம் பசி எடுக்காதுன்னு ஏதாவது இருக்கா? ஓகே. ஸோ இப்போ வந்து ரீசென்ட்டா ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் வந்து ஃபுட் நாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து நீங்க நார்மலா சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போதே, எங்கேயோ நீங்க ஒரு ஆட பார்த்து, எங்கேயோ ஒரு பொருள பார்த்துலாம் டெம்ப்ட் ஆகணும்னு இல்ல. நீங்க சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போதே, உங்க மைண்டுக்குள்ள உங்க பிரெயின் வந்து சொல்லிட்டே இருக்கும். எதையாவது சாப்பிடு, எதையாவது ம். சாப்பிடுன்னு சொல்லிட்டே இருக்கும். சின்ன பசி இதுக்கு பேர் அப்படின்னு. தான் இதுக்கு பேர் தான் வந்து ஃபுட் நாய்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சத்தத்த வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ நமக்கு பசியே ஃபிசியலாஜிக்கலா நமக்கு வந்து பசி இருக்காது. ஆனா, அ ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும். சும்மா அப்படியே ஒரு டேபிள்ல வந்து ஒரு 4 சிப்ஸ் இருக்கும். இல்ல சும்மாவே ஏதாவது ஒரு வாழைப்பழம் எடுத்து சாப்பிடுறது. இதெல்லாம் அப்படியே போற போக்குல இப்படி இப்படி சாப்பிட்டுட்டு போறது. இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அந்த ஃபுட் நாய்ஸோட வந்து எஃபெக்ட்டு. ஒண்ணு இதுக்கு மெயின் காரணம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம். இல்ல அ ஒ ரொம்ப ஓவர் கண்ட்ரோல்டு டயட் நம்ம டயட் கான்ஷியஸா இருக்கோம்ன்னு சொல்லி, அதோடைய எஃபெக்ட்டா கூட மத்ததெல்லாம் எடுத்து சாப்பிடணும். ஃபுட்டோட நினைவாவே இருக்கிறது தான் வந்து ஃபுட் நாய்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ இப்ப இந்த ஃபுட் நாய்ஸ வந்து கண்ட்ரோல் பண்றது எப்படின்னா, அதுக்கு ஒரே வழி வந்து புரோட்டீன் ரிச் ஃபுட்டு தான். ஸோ இந்த மாரி நட்ஸு, சீட்ஸு சாலட்ஸு இந்த நட்ஸு, சீட்ஸ் வந்து உங்களுக்கு புரோட்டீன் ரிச்சு. இந்த மாரி புரோட்டீன் ஹெவியா எடுக்கும்போது, உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது. அது வந்து வயிறு கொஞ்சம் திம்முன்னு வச்சிருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே ம். இருக்கும். அப்போ வந்து எதையாவது சாப்பிடணும்னு நமக்கு தோணாது. அண்ட் விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டோம்னாலும், இந்த வந்து டெம்ப்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். இதுக்கு பதிலா நம்ம வந்து ஒரு 1 கப்பு ஜூஸ் குடிச்சோம்னாலோ, இல்ல ஒரு கார்பனேட்டட் பிவரேஜோ, இல்ல ஒரு சிப்ஸு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி திருப்பி அத சாப்பிடணுன்ற அந்த சென்சேஷன் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த டெம்ப்டிங்க அது நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது. இந்த சாய்ஸ் ஆஃப் ஃபுட் வந்து புரோட்டீனாவும், ஒரு சாலட்ஸு, ஆ ஃப்ரூட்ட வந்து ஜூஸா எடுக்காம ஹோல் ஃப்ரூட்டா எடுத்து சாப்பிடுறது வந்து உங்களுக்கு இந்த டெம்ப்டிங்க கம்மி பண்ணும். இந்த ஃபுட் நாய்ஸ வந்து அமைதிப்படுத்தும்.